எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நிறையா பேர்த்துக்கிட்ட ஏமாந்து எங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட தருணங்கள் மட்டும்தான் நினைவுலையும் இருக்கும். நிறைய எங்களோட வாழ்க்கையில் துரோகங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிகளில் முக்கியமான ராசி இந்த ரிஷபராசி. கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே ஒரு ஃபேமிலிக்காக பண்ணியிருப்பாங்க, யாரோ ஒரு நண்பருக்காக பண்ணியிருப்பார். ஃபைனலாக அவர் கிடைச்சது ஏமாற்றம். நிறையா பேர்கிட்ட ஏமாந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும். இவர் ஒருத்தர் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவார், போய் செய்வார், ஆனால் அசிங்கப்பட்டுருவார். இவன் ஏன்டா பின்னாடி அழுகிறான், இவன் ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேக் அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்னால அவருடைய பேர்லாம் நிறையா இடத்துல கேட்டிருக்கும். இருந்தாலும் அவர் அவங்களுக்காக செய்யணும், இதை இவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தமமான உயிர், அதாவது பியூர் சோல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு அருமையான உயிர் இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், இந்த தமிழ் புத்தாண்டுலாம் நடந்துச்சு பார்த்திங்களா, ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்களா, அதில் 2026 இந்த மே மாதம் வரைக்கும் எப்படி இருக்குது, மே மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த 15 நாட்கள் இன்னும் உங்களுக்கு எப்படிலாம் மாறுதல் தரப்போகுது, இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு வீரியமாக இருக்க போகுது, ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது, செல்வம், வேலை, காதல், ஆரோக்கியம் எல்லாத்த பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த ராசிக்கு அடிப்படையான சில இயல்புகள் இருக்குது. நிலைத்தன்மை, பொறுமை, நிதானம், இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னா அந்த ராசிகள்கிட்ட தான். ஆனால் இதில் ஒரு சிலருக்கு மட்டும் இதெல்லாம் எங்கே சார் இதெல்லாம் இருக்குது அப்படிம்பிங்க. அவங்களாம் தசாபுத்தி ஒரு டைம் செக் பண்ணணும். பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களாக தான் இருக்கணும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு கரெக்டாக இல்லாத பர்சனாக தெரியலாம், ஆனால் பொருளாதாரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், அது நீங்கள் தான். அதே போல் அழகு, சுக வாழ்வு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரி லைஃபு, அழகாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈர்ப்பு உடையவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். இதுலேயும் பிடிவாத சில சமயம் உங்களுக்கு பிரச்சனை தரும். ரொம்ப பிடிவாதக்காரர். ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதை அடைஞ்சே செய்யணும், அதை நடத்தியே முடிக்கணும். யார் என்ன சொன்னால் என்ன, நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், அது வெற்றியோ தோல்வியோ செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களில் இந்த விருச்சிக ராசி மாதிரி இந்த ரிஷபராசி ஒன்று. இந்த மாதம் இந்த குணங்களுக்கு எப்படி செயல்பட போகுது, உங்களுடைய குணங்கள் இந்த மாதம் எப்படி பிரதிபலிக்க போகுது, நட்சத்திரன் ஏசர் ஒருத்தர் படித்தாங்க அப்படின்னா இந்த குணாதிசயங்கள் இந்த தருணத்தில் எப்படி பயன்படும், கோவக்காரன் ஒரு இடத்துல பிரச்சனைகள் போய் மாட்டினா எப்படி தப்பிச்சு வருவான், இதுதான் உங்களுடைய ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் எப்படி இருக்க போது, இந்த வருடத்தில் எப்படி இருக்க போது, இந்த மாதத்தில் எப்படி இருக்க போது, இந்த நாட்களில் எப்படி இருக்க போது அப்படிங்கிறது தான். சரி, இந்த ராசியோடைய கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2026 மே மாதத்தில் முக்கிய கிரகங்களில் சூரியன் மேஷம் உங்களுக்கு 12வது வீடு. சூரியன் மேஷத்தில் 12வது வீடு உங்களுக்கு. புதன் சிந்தனை திட்டங்களில் மாற்றம் ஏற்படும். அதாவது உங்களுடைய சிந்தனையிலையும் உங்களோட திட்டத்துலேயும் உங்களுக்கே சில சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவீங்க. சுக்கிரன் உங்கள் ராசியோடைய அதிபதி. முக்கியமான பலன் அதில் தான் இருக்குது. அதை நான் சொல்ல போகிறேன். லக்ஸுரினஸை பற்றியும், இல்லை பெண்கள் ஆண்களாக இருந்தால் ஆண்கள், பெண்களாக இருந்தால் பெண்கள், இந்த மாதிரி எதிர்பாலினத்தவரை பற்றி சில விஷயங்கள் இருக்கும் போது, வண்டி வாகனங்களை குறிக்க போது, லக்ஸுரி லைஃப்பை குறிக்க போது. செவ்வாய் பலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சுறுசுறுப்பு, சில கோபம்லாம் உங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் குரு வளர்ச்சி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அது எந்த தருணத்தில் யாரால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சனி பொறுப்பு, சோதனை. சனி பகவானால் உங்களுக்கு பொறுப்பு, சோதனை இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். இதனால் உள்மன அழுத்தம் ப்ளஸ் வெளிப்படையான முன்னேற்றம் இரண்டுமே இருக்குங்க. உள்மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு உள்மனசில் சின்ன சின்ன அழுத்தங்கள் இருக்க போகுது, அது எந்த அளவுக்கு முன்னேற்றம் தரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். வேலை, தொழில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை தொழிலெலாம் எங்கள் கை வந்த கலை. ஆனால் கஷ்டங்கள் அதிகமாக அனுபவிச்சது பார்த்திங்கன்னா இந்த தொழில் வேலையில் தான். மன ரீதியான விஷயங்கள் வெளியே சொல்ல முடியல, குடும்பத்தில் சொல்ல முடியல சார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் இந்த வேலை தொழிலில் கிடைக்கும். பழைய முயற்சிகள்லாம் பலன் தரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் அமையும். மேலதிகாரிங்கிட்ட கவனமாக இருங்காங்க. அதே மாதிரி உங்களை கவனிக்கவும் அவங்க தொடங்க ஆரம்பிச்சுக்குவாங்க. இதுக்கு மேலே உங்களை நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஆனால் திடீர் மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்கும். அது வேலையிலையும் தொழிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வேலை இடத்துல போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்கள் வேலை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற ஆள் தான், ஆனால் உங்களுக்கு நல்லவன் நினச்சிட்ருப்பீங்க, அவன் உங்களுக்கு போட்டியாக நிற்பான். இதில் என்ன உங்களுக்கு பரிந்துரை சொல்லணும் அப்படின்னா பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. உங்களுடைய வார்த்தைகள் பேசும்போது அதை தேர்வு செஞ்சு பேசுங்க. அது செய்யலாமா, இதை பேசலாமா அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு பேசுங்க. பண வரவு, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வருமானம் நிலையான வரவு இருக்க போகுது. ஆனால் சில அன்எக்ஸ்பெக்டட் இன்கம்னு சொல்லுவாங்கள்ல, திடீர்னு ஒரு அமௌண்ட்டு, சரி இந்த அமௌண்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம், நான் வந்திருக்கு,
சார் இந்த தடவை எலெக்ஷன் சார், கையில் கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் வந்திருக்கு சார், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட், அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், அதனால் உங்களுக்கு ஒரு லாபங்கள் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். செலவுகளும் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்குது, குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இப்படி காசு வாங்கினீங்கன்னா அப்படி செலவு பண்ணியிருப்பீங்க. ஆடம்பர செலவு கட்டுப்படுத்துறது உங்கள் கையில் சொல்லி யூஸ் இல்லை. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆடம்பர செலவு தான் பெரிய விஷயமே. நீங்கள் கட்டுப்படுத்த நினச்சாலும் அது உங்களுக்கு கட்டுப்படுத்தி இது வரைக்கும் ஒரு விஷயத்தை கூட நீங்கள் சாதிச்சிருக்க மாட்டீங்க. கட்டுப்படுத்தவே முடியாது உங்களால் ஆடம்பர செலவு. ட்ரை மட்டும் தான் பண்ண முடியும் உங்களால். அதே மாதிரி நல்ல நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யலாம். இதில் நல்ல விஷயங்கள் அப்படின்னாலும் நல்ல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஆனால் ரொம்ப ஆராய்ஞ்சு ஆய்வு பண்ணி முடிவெடுக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல. அதே போல் காதல், குடும்பம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறவில் முன்னேற்றம், சிங்கிள்ஸுக்கு புதிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஜாக்பாட் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள், உறவில் முன்னேற்றம் இருக்குது, சிங்கிள்ஸுக்கு புதிய வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸும் கட்டாயம் நிச்சயம் இருக்குது. குடும்பத்தில் குடும்ப ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்துட்டிங்க அப்படின்னா அதுவுமே நன்மையாக முடியும், நன்மையாகவே நடந்துகிட்ருக்கும். ஸோ குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா ஈகோவை அவாய்ட் பண்ணுங்கள். ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் அவங்க மறைமுகமாக ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறது, மூணாவது நபர் வந்து ஒருத்தர் உட்காந்துருப்பான், அவங்ககிட்ட உங்களோட குழம்புகள் எல்லாம் சொல்லுவீங்க. கோவத்தில் எல்லோரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி திட்டுறது தான். ஆனால் அது உங்களுக்குள்ளே பற்றி பேசிட்டீங்க அப்படின்னா சமாதானம் ஆகிக்கும். மூணாவது நபர்கிட்ட போய் சொல்லும் போது அவன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் பேசுவது ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது இந்த தேர்ட் பர்சன்ட்டை குழம்புறது. இந்த குழம்புற விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மூணாவது நபர்களால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. ஸோ நீங்கள் தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் கொடுத்து கீழே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் ஜோதிடர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறீங்க, வெயிட் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். விஐபி ஜோதிடர் தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஃபீஸுமே இருக்கும். ஸோ கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க மட்டும் ஐடியா இருக்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய பேர் கருங்காலி மாலை கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஒரிஜினல் கருங்காலி மாலை மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. அதோட விலை 1500 தான் ஸ்டார்டிங்கே இருக்குது. ஸோ ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். சார் கடையில் 100 ரூபாய்க்கு விற்குது, 500 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் அங்கேயே கூட வாங்கிக்கலாம். இது ஒரிஜினல் மட்டும்தான் இருக்குது, அது லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. மறுபடியும் அடுத்த மரம் கைக்கு வந்து அது லேத்தொர்க்கில் பண்ணும்போது தான் அடுத்த பீஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ இது ஒரு 25 பீஸோ என்னமோ தான் இருந்தது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க. 1500 தான் ஸ்டார்டிங் இருக்குது. 6mm 1300 இருக்குது. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு மனநிலை, ஆரோக்கியம் இந்த விஷயத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஓவர் திங்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மெடிடேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, சார் இந்த ஜோசியரோட நம்பர் மேலே இருக்குது, கருங்காலி நம்பர் தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தீங்க. கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஜோதிடரோட நம்பர் தனியாக இருக்கும். அதே போல் கீழே வந்து கருங்காலி மாலைக்கான நம்பர் தனியாக இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாகவே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸாகவும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓவர் திங்கிங்கை இந்த டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவ போகுது. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா தலைவலி, தூக்கமின்மை உங்களுக்கு இருக்கும். அந்த தலைவலியை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிங்க. வெயில் காலத்தில் நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதோ, நல்ல கொஞ்சம் இயற்கை பானங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதோ, தண்ணி அதிகமாக குடிக்கிறதோ கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க நல்லா தூங்கி எழுந்திரிங்க. டயட்டை கவனிக்க வேண்டிய நேரம். ஸோ கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பு இது பண்ணாதீங்க. நல்லா வாக்கிங் போங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வாக்கிங், உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு நல்ல ஒரு பரிந்துரை கொடுக்கணும் அப்படின்னா 2 விஷயம் தான் முன்னே சொல்லிட்டேன். ஒன்று வந்து நல்லா தண்ணி குடிக்கணும், இன்னொன்று யோகா. கொஞ்சம் அமைதியாக இருந்து உங்களோட உடம்பை, இது வரைக்கும் நீங்கள் யோகா பண்ணுற அளவுக்கு சைலண்ட்டான ஆள் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லப்போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மாதம் செய்ய வேண்டிய சில விஷயங்களில் வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, காளி ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே உதவும். எக்ஸாம்பிள் துர்க்கை அம்மன். துர்க்கை வழிபாடு பண்ணக்கூடியவர்களுக்கு நீண்ட ஆயுளும் செல்வமும் அதிகமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகள் வழிபடும்போது ரொம்ப நல்லது நடக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவானுக்கு பூஜை, சுக்கிர பகவான் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யும் போது மிகப்பெரிய நன்மை உண்டாகும். வெள்ளை நிற உடை வந்து போட்டிங்க அப்படின்னா அதற்கான பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு உடையின் மூலமாக நடக்க ஆரம்பிக்கும். வெள்ளை நிற உடை வந்து பயன்படுத்தக்கூடாது சார் அப்படிங்கிறவங்க ஒரு கர்ச்சீஃபாவது கையில் வச்சுட்டிங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பூ போட்டு அதில் ஒயிட் கலர் கர்ச்சீஃப் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தான். அதே போல் கன்றுக்கு உணவு கொடுக்கலாம். மாடு கன்றுலாம் இருக்குல்ல, பசு கன்றுலாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதில் கன்றுக்கு உணவு கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க.
சுக்கிர திசை வந்து ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ராசிகள் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணால் தான் தெரியும். அதுவும் ஒருத்தரோட ஜாதகத்தை செக் பண்ண தெரியும், உங்கள் ஃபேமிலி இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ண தெரியும், உங்களோட தசாபதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண தெரியும். சுக்கிர திசை வலுவாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நீங்கள் எப்போவுமே சரியாக வச்சுக்க வேண்டிய சில விஷயம் அப்படின்னா வண்டிகள், தேல், இந்த மாதிரி விஷயங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சுக்கிர பகவான் வந்து எப்போவுமே வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னா வாகனங்களில் கொஞ்சம் கவனமாகவும், வாகனங்களில் கொஞ்சம் நீட்டாக தொடச்சி வச்சுக்கிட்டு, இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, காரு, டூ வீலர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தொடச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வாசம் செய்யக்கூடிய இடங்கள் அதெல்லாம். வாகனங்கள் சுத்தமாக இருக்கிறவனுக்கு பணம் வரவு அதிகமாக வரும். நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேர் அதை வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த ராசிக்காரர்கள் சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யும்போது நீங்கள் லக்ஸுரியாக இருக்கிற மாதிரி நடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு சுக்கிர பகவான் வேலை செய்ய ஆரம்பிச்சுவார். பணம் உங்கள் கையில் புரண்டுகிட்டே இருக்கணும். நகை அணிஞ்சிட்டு இருக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம், கவரிங்கை மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. தங்க நகையோ வெள்ளியை நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா சுக்கிர பகவானுடைய வாசம் அதிகமாக இருக்கும். சுக்கிர பகவான் வெள்ளியில் வந்து அதிகமாக பயன்படுத்துவார். ஸோ வெள்ளி பொருட்கள் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவ் வைப் கிடைக்க ஆரம்பிக்கும். வண்டிகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. வண்டி வாகனங்கள் தான் அதிகமாக வந்து உங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். ஸோ அதில் மட்டும் சுத்தமாக வச்சுட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் தான் ரொம்ப ஒரு வலுவான ராசியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கார். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நவகிரகங்கள் இருக்கும். நவகிரகங்களில் சுக்கிரன் அப்படின்னு ஒருத்தர் தனியாக இருப்பார். அது சுக்கிர பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்டே கொடுத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்து கொடுப்பார். ஸோ அப்படி பண்ணும்போது கீழே வந்து நீங்கள் தொட்டு கும்பிடக்கூடாது. சுக்கிர பகவான் அப்படி வணங்கிட்டு தான் வரணும். நவகிரகங்களை சுற்றி வரும்போது தொட்டு கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான விஷயங்களில் ஒன்று, அன்னதானம் கொடுக்கணும். அன்னதானம் கொடுக்குறது ரொம்ப 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 நல்லது. உங்களுடைய அன்னதானம் கொடுக்கும்போது உங்களோட கைகள் வந்து அந்த உணவில் பட்டு கொடுக்கணும். அது ரொம்ப நல்லது. அதே போல் அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 3 நிமிஷம் இதை கேளுங்க. அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு வெள்ளி, திங்கள். அதாவது வெள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கிரனுக்கு உதயமான நாள், திங்கள் அப்படிங்கிறது நிலாவுக்கு உதயமான நாள், சந்திரனுக்கு. ஸோ இந்த இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு உச்சி பொழுதை வந்து கொடுக்கும். அதாவது உங்களுக்கு உயர்வை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியதற்கு ஒரு அருமையான ஒரு நாட்களாக இந்த நாட்கள் அமையுது. நமக்கு வந்து உயர்வு, நல்ல ஒரு மேன்மையான ஒரு உயர்வை தருவதற்கு இந்த நாட்கள் வந்து நம்மளுக்கு உதவுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நாம் வந்து அடையலாம். ஸோ அதே போல் மிகப்பெரிய லாபகரமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை பண்ணும்போது மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இனிமேல் வளர்ச்சி தான் வெற்றி தான். ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதிர்ஷ்டமான எண் வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் நிறைய இடத்துல பயன்படுத்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுனால போல் அதிகமாகவே இருக்குது. அதிர்ஷ்ட நிறம் முன்னாடியே சொன்னதான் வெள்ளை, லைட் பிங்க்கு. ஸோ நிறைய பேர் வெள்ளை போட மாட்டீங்க, அதனால் லைட் பிங்க் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. கர்ச்சீஃப் பயன்படுத்துங்க. கர்ச்சீஃபில் வந்து அந்த கலராவது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, எப்பவுமே ரொம்பவே நல்லது. அந்த கர்ச்சீஃப் வச்சுட்டு இருக்கிறவங்க அந்த துணியை வந்து எப்போவுமே நல்லா துவைச்சி நீட்டாக டிசிப்ளினாக வெள்ளை கலரோ இல்லை லைட் பிங்க்கோ கையில் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது இந்த நிறத்தினால் உங்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும், அதனால் பாசிட்டிவ் வைப் உண்டாகும். கிரகத்தினுடைய பார்வை உங்கள் மீது படும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அது மிகப்பெரிய வலுவாக வந்து அமையும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கும்போது இந்த ராசிகளுக்கு சித்திரை மாதம் ரிஷபராசிக்கு வளர்ச்சியும் சோதனையும் கலந்த மாதமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான மாதம் தான். பொறுமை இருந்தால் பெரிய வெற்றி. பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நிதானம் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஸோ கண்டிப்பாக நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலம் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய லாபகரமான சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்பவே வந்து ஒரு ஆக்டிவான விஷயத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிம்பிளாக அதை ஃபைனல் விஷயமாக சின்ன சொன்னோம் அப்படின்னா, குடும்ப ரீதியான வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் பெரிய பாதிப்பு இல்லை. உறவினர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். ஸோ குடும்ப வாழ்க்கைக்கு தான் ஒரு மெயினானது. ஸோ அதே போல் பண வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு 11வது வீட்டில் இருந்தால் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வரும். பழைய பணம் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செலவுகள்னு பார்த்தா மருத்துவம், பயணம், குடும்பம் இந்த மாதிரி விஷயத்து தான் இருக்கும். முதலீடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிலம், தங்கம் நல்லது. பங்குச்சந்தையில் கவனமாக தான் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருந்தாங்கன்னு அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வேலை விஷயங்களில் சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தை இருக்கணும். வேலை மாற்றம் விரைந்து செயல்பட வேண்டும். வேலை மாற்றம் நடக்கும். அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் விரைந்து செயல்படணும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மன அழுத்தமும் கண் தலைவலி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தூக்கமின்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க, யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். பரிசீலனை ரொம்ப முக்கியம். எதை பண்ணீங்க அப்படின்னாலும் அதை 2 டைம் வந்து நல்லா டீசெண்டாக செக் பண்ணிக்க வரது ரொம்ப நல்லது. போட்டித் தேர்வுகள் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதனால் அந்த விஷயத்தை கவனமாக செலுத்திக்கோங்க. உங்களுக்கு பரிகாரம் முன்னாடி சொன்னதாக வெள்ளிக்கிழமையில் வழிபாடுறது, அம்மன் வழிபாடு, லட்சுமி வழிபாடு இதெல்லாம் ரொம்ப நல்லது. சிவன் ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா சிவன் தரிசனம் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. ஓம் நமச்சிவாய அப்படின்னு ஜபம் பண்ணுங்கள். எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் சரி, எந்த இடத்துல ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்கள், ரொம்ப நல்லது. அதே போல் தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. முன்னாடி சொன்னது தான், அன்னதானம் பண்ணுங்கள், ரொம்ப 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 நல்லது. உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான சில விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, சண்டை தவிர்க்க வேண்டிய நாட்கள்.
ரொம்ப சண்டையை தவிர்த்தே ஆகணும். முதலீடு செய்ய நல்ல நாட்களாக பாருங்கள், பயணம் நல்ல நாட்களாக பாருங்கள். இதெல்லாம் நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன் சார் செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கிரகப்படி, உங்களுடைய கிரக கட்டத்தின்படி நீங்கள் அடுத்து என்ன செய்யணுங்கிறத செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நான் சொன்னது வந்து பொது பலன் தான். ஸோ சில நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா பண்ணுங்கள். அதே மாதிரி மொத்த பலனாக பார்க்கும்போது இந்த மாதம் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் முன்னேற்றம் அடிக்கும். அதேமாதிரி முடிவில் லாபத்தில் தான் உங்களுக்கு முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பணம் அப்படின்னு பார்க்கும்போது 10க்கு 7 கொடுக்கலாம், வேலைக்கு 10க்கு 8 கொடுக்கலாம், காதலுக்கு 10க்கு 6 கொடுக்கலாம், ஆரோக்கியத்துக்கு 10க்கு 6.5 தான் கொடுக்க முடியும். அந்தளவு தான் கொடுத்துருக்காங்க. 10க்கு 6.5 கொடுக்கலாம். ஸோ ரிஷபராசிகளுக்கு இந்த சித்திரை மாதம் சவால்களுடன் கூடிய முன்னேற்றம் மாதமாக இருக்கும். பொறுமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும். ஸோ இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைபோ ஃபாலோப்போ பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதை பகிருங்க. நீங்கள் பகிர்றதுனால தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.